சேலம் என்பது திமுகவின் கோட்டை அப்படின்னாங்க. அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது. இந்த சேலம் மண்ணில் இருந்து நான் சொல்றேன், திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு ரசிகர்கள் கூட்டம் சொல்றீங்களே, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா வாருங்கள். அண்ணன் சொன்னாரு, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு பிரச்சனைகள் என்று பயப்படாதீங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ஒரு அமைச்சர் சொல்றாரு, அப்படி டீல் பண்ணுவோம். என்ன ஹேண்ட்? லெப்ட் ஹேண்ட் இல்ல, தமிழ்நாட்டினுடைய பிராண்ட் எங்க தலைவர் தளபதி எம்ஜிஆர் என்கின்ற மூன்று எழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ, வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்கின்ற மூன்று எழுத்து தமிழ்நாட்டில் எழுச்சியையும் புரட்சியை ஏற்படுத்தும். ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக கும்பல் போது, நோ 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 நோ, எங்கள் அண்ணன் விஜய் அணியில் தமிழ்நாடு. டிஎம்கே என்கின்ற அந்த மூன்று எழுத்தை டிவிகே என்கின்ற மூன்று எழுத்து வீழ்த்தும். இப்ப சொல்றாங்க, ஓரணியில் தமிழ்நாடு என்று திமுக கும்பல் போது, நோ 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 நோ, எங்கள் அண்ணன் விஜய் அணியில் தமிழ்நாடு. ஒரு அமைச்சர் சொல்றாரு, அப்படி டீல் பண்ணுவோம். என்ன ஹேண்ட்? லெப்ட் ஹேண்ட் இல்ல, தமிழ்நாட்டினுடைய பிராண்ட் எங்க தலைவர் தளபதி, தமிழ்நாட்டினுடைய முகமாகவும் தமிழ்நாட்டினுடைய முகவரியாகவும் இருக்கக்கூடிய மாபெரும் ஒற்றை தலைவர் வெற்றி தலைவர் தளபதி. அண்ணன் சொன்னாரு, பார்த்திபண்ண, இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு பிரச்சனைகள் என்று பயப்படாதீங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. திமுக சேலம் என்பது திமுகவின் கோட்டை அப்படின்னாங்க. அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது. இனி சேலம் என்றால் தமிழக வெற்றி கழகம், இனி சேலம் என்றால் எங்கள் அண்ணன் பார்த்திபன் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம். சாதாரண கூட்டம் கிடையாதுங்க. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தளபதியின் புலி கூட்டமாக நாங்க தயாராக இருக்கிறோம். இந்த சேலம் மண்ணில் இருந்து நான் சொல்றேன், திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு ரசிகர்கள் கூட்டம் சொல்றீங்களே, தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா வாருங்கள். சமூக நீதியை பத்தி பேசுவோம், சமத்துவத்தை பத்தி பேசுவோம், ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம், அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவோம், பெரியாரை பத்தி பேசுவோம். முடிஞ்சால் என்ன வெற்றி பெற்றுங்க பாத்துருவோம். நாங்கள் ரசிகர் கூட்டம் அல்ல, இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம். எம்ஜிஆர் என்கின்ற மூன்று